என்ன விதின்னா என்னங்க? ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு சார். கல்யாணம் ஆகி ஒரு 90 நாள் முடிஞ்சு போச்சு. ஒரு 60 நாள் ஒன்று முடிஞ்சது, 30 நாளும் முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் அவன் வேற எதை பற்றியும் கவலைப்படல. 90 நாளும் ஓட்டிட்டான். 91வது நாள் காலையில் மனைவி டிஃபன் கொண்டு வந்து வைக்கிறான். இவன் பார்த்துட்டு கேட்டான், இன்னைக்கும் அதுதானான்னா. என்னன்னா ரவா உப்புமா வச்சிருக்கான். இந்த 90 நாளுமே ரவா உப்புமா தான். 91வது நாளும் ரவா உப்புமா தான். இன்னைக்கும் அதுதானா? அதுக்கு அவன் பொண்டாட்டி சொன்னா, என்னைக்கும் இதுதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வேற ஒன்றும் செய்ய தெரியாதுங்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு டிஃபன் இதுதான் அப்படின்னா. ஐயையோ, தெரியாதவளை போட்டு நம்ம என்ன பாடப்படுத்தக்கூடாதே, வா பெரிய ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம், நிறைய பலகாரங்களை காட்டுவோம், காட்டி நல்லது தெரிஞ்சுக்கிட்டா எது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சு செய்வா, நல்லாயிருக்கும், மாற்றிடலாம் இவளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறான். போய் ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே போனான். அந்த ஹோட்டலுக்குள்ளே போனால், சார் ஐயா வாங்க, இந்த சாதாரண டீ கடைக்கெல்லாம் போனோம்னா சூடாக என்ன இருக்குன்னு கேட்டால் அது இருக்குது இது இருக்குன்னு ஏதாச்சும் சொல்லுவார். நாம் அதில் ஏதாச்சும் கேட்கலாம். பெரிய ஹோட்டலுக்கு போனால் அவரும் பேச மாட்டார், நம்மளும் பேச முடியாது. ஒரு சீட்டை எடுத்து அப்படி கொடுப்பார் கையில், அது மெனு கார்டும்பார். அதில் இருக்கும் வரிசையாக, அதை பார்த்து நம்ம சொல்லணும். அதில் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கு. நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதது மட்டும் இல்லை, தனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடப்படாதுன்னு நினைக்கிறான். இப்படியே பார்த்தான், ஒன்றும் புரியல. ஓரத்தில் 1 2 3 இருக்குது, அதுதான் அவனுக்கு தெரியும். ஒரு 10 வரைக்கும் தான் தெரியும். அது பார்த்தான். சரி, இதை வச்சு ஒப்பேத்துவோம் அப்படின்ட்டு நம்பர் 8 கொண்டான்னா. அதில் 8ங்கிறது ரவா உப்புமா. அவன் கொண்டு வந்து வச்சான். இவன் பார்த்தான், ஐயையோ ரவா உப்புமாவை தெரியாதனமாக 8 சொல்லிட்டமே அப்படின்ட்டு. இப்போ அவன் முன்னாடி கேட்டா, நான் அதே செய்கிறேன்னு தானே இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க, இங்கேயும் வந்து அதுக்கே ஆர்டர் பண்ணியிருக்கீங்களே, ஏன்னா ஆர்டராக பண்ணேன், நம்பர் சொன்னேன் அது வருது அப்படின்ட்டு. இல்லை இல்லை, இங்கே எப்படி செய்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு. சமாளிக்கணும்ல, வேறு என்ன பண்ணுறேன், இங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பாருன்னா. சாப்பிட்டான். இப்போ அடுத்தபடி என்ன செய்யலாம், வேறு ஏதாவது மாற்றி சொல்லணும்ல. இளவு நம்பர் சொன்னோம்ல, 9 கொண்டா அப்படிங்கிறோம்னு வச்சுக்கோயேன். அவன் அரிசி உப்புமாவை கொண்டாந்து வச்சான்னா, இப்போ என்னன்னு தெரிய மாட்டேங்குதே. ஒரு சனியை எய்த்தாப்புல என்னடா சாப்பிட்றான்னு பார்த்தான். அவன் ரவா உப்புமா சாப்பிட்றான். இவன் நேரம் அவனும் அவனுக்கு அது பிடிக்கும் போல இருக்க, கேட்டு வாங்கி சாப்பிட்றான். சரி, இப்போ சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடித்தவொடனே வேறு ஏதாவது மாற்றுவான்ல. அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்து அது சொல்லலான்னா, அந்த பேரர் வந்தார். சார் நெக்ஸ்ட் அப்படின்னா. அந்த பயலுக்கு ரவா உப்புமா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ரிப்பீட்னா மறுபடியும் அதையே கொண்டான். நம்ம பையன் என்ன நினச்சான், ரிப்பீட்னு ஒரு பலகாரம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சி இவனும் வந்து சார் நெக்ஸ்ட்னா ரிப்பீட் அப்படின்னா. மறுபடியும் வந்து ரவா உப்புமா. இதை தான் சொல்கிறான், ரவா உப்புமாவை இவன் விட்டுடலான்னு நினைக்கிறான், ரவா உப்புமா இவனை விட மாட்டேங்குது. அதுதான் என்ன சொல்கிறான், இதுதான் விதிங்கிறான். இதுக்கு பேர் தான் நீ விடலான்னு நினைப்ப, அது ஒன்று விடாது, இதாண்டா விதின்னா. ஆனால் அறிவுபூர்வமாக நினச்சி பார்த்து அதை மாற்றிக்க முடியும் இல்லையா. நான் சார்
ஒன்று சொல்கிறேன், விதியை நான் எப்போ என் வாழ்க்கையிலேயே விதியை பயன்படுத்தி வெற்றிகரமாக சமாளித்தேன். அதை சொல்கிறேன் பாருங்க. எங்கள் வீட்டில் ஒரு அதுக்கு 109 வயசு கிழவி ரொம்ப காலமாக இருந்துச்சு, முடியாமல் கிடந்துச்சு, அது இறந்து போச்சு. 109 வயசில் ஒரு கிழவி இறந்ததுன்னா வருத்தமாகவா இருக்கும்? ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சரி அப்படின்ட்டு. ஏன்னா அது ரொம்ப நாளாக பாடாப்படுத்தியிருக்கு, படுத்திக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கு. அந்த அம்மாவும் அதுக்கும் கஷ்டம் தானே, அதுக்கும் விடுதலை நமக்கும் விடுதலை அப்படின்ட்டு அப்பாடான்னு இருக்கோம். எல்லோரும் முடிஞ்சிட்டு எல்லோரும் வந்தாங்க. எங்கள் சித்தப்பா பெரியப்பா அவன் எல்லாம் அதெல்லாம் வேலை முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிறோம். அவங்க லீவு போட்டு தானே வந்திருப்பாங்க, ஊருக்கு போகணுன்ட்டு பார்ப்பாங்கல்ல, கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது சொன்னாங்க, எல்லோரும் போயிடக்கூடாது, யாராவது ஒருத்தராவது வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கணும், இருந்து வர்றவங்களுக்கு வர்றதுக்கு 2 நாள் கழித்து சில பேர் வருவாங்க. வந்தாங்கன்னா சொல்ல, எனக்கே அந்த பாட்டிக்கும் எனக்கும் உள்ள உறவு முறை என்னன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்குது. நான் எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டேன், இந்த பாட்டி எனக்கு என்ன வேணும் அப்படின்னு, எந்த உறவு முறையில் நம்ம வீட்டில் அது இருக்குது அப்படின்னேன். நானும் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், அது படுத்தே இருக்குது, என்ன அப்படின்னா. எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் சித்தப்பா இருந்தார்லடான்னார். இருந்திருப்பார். அவர் மாமியாவோடன்னார். நிறுத்துங்கன்ட்டு, கிளம்பி வேணா இருந்துட்டு போட்டோம், அதுக்காக நீ உறவு முறையெல்லாம் சொல்லி என்னை பாடப்படுத்தாதப்பா அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தது. அது போயிட்டு எல்லாம் வந்தவங்களாம் சொல்கிறான், நாங்களாம் போகிறோம் வரோம், நீ யாராவது ஒருத்தர் இருக்கணும்னா. யார் இருக்கிறதுனா எல்லோரும் சேர்த்து என்ன நீ இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஐயா, நீங்கள்லாம் பெரியவங்க, நீங்கள்லாம் போகிறேங்கிறீங்க, என்னை இருக்க சொல்கிறீங்களே, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அது இல்லைடா, வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே செய்தியை திருப்பி திருப்பி சொல்லணும், அது உனக்கு தான் சரியாக வரும்னு சொன்னேன். நான் என்ன அப்படி சொல்கிறவனான்னு கேட்டேன். எங்கள் சித்தப்பா இருந்தவர் சொன்னார், இல்லைடா 18 வருஷமாக ஒரே பாடத்தை நடத்திட்டு இருக்கீங்களே நீ பள்ளிக்கூடத்தில், அந்த புஸ்தகம் மாறவே இல்லை, 18 வருஷமாக நடத்திட்டு இருக்கு, அதே திரும்ப திரும்ப நடத்திட்டு. அதுமாரி வர்றவங்களுக்கெல்லாம் அதே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும்னு போயிட்டாங்க. நான் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு வர்றவங்ககிட்டலாம் சொல்லணும்ல. சார், எங்கள் வீட்டிலேருந்து 4வது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார், செத்து போனன்னைக்கே வரலாம்ல, வரல, அவன் எங்கே போட்டான். 4 நாள் கழித்து துக்கம் கண்டுக்கிறதுக்காக வர்றார். ஆனால் வரும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த துண்டை எடுத்து வாயில் வச்சு பொத்திக்கிட்டு வர்றான். அப்படி பொத்திக்கிட்டு அப்படி வர்றான். தம்பின்னா, வாங்கண்ணே உட்காருங்க. பாட்டி பாட்டி தான். அவன் சந்தேகத்திலே வர்றான், செத்தது பாட்டியா? அவருக்கு அவன் ஒன்றும் தெரியாமலே வர்றான்னு வச்சுங்களேன். தம்பி பாட்டி, பாட்டி தான், உட்காருங்க. என்ன பண்ணுச்சு? 109 வயசில் ஒரு கிளவி சாகிறதுக்கு ஏதாவது பண்ணணுமா? அதுக்கு 109 வயசு ஆனதே ஒரு காரணம்தான். இவன் கேட்குறான், என்ன பண்ணுச்சின்னு கேட்குறான். அது கேட்கணுங்கிற முறைப்படி கேட்குறான் அவன், வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுச்சின்னா, நான் சும்மா ஏதாவது சொல்லணும்ல, இந்த பக்கம் வலிக்கு, அது பேசியே ரொம்ப காலமாச்சு. நான் சொல்கிறேன், இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு. நம்ம டாக்டர்கிட்டலாம் கொண்டு காமிச்சோம், முல்லை இறந்து போச்சு அப்படின்னு. அதுக்கு வந்தவன் சொல்கிறான், நீங்கள் ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னு. ஏன், நானே சும்மா சொல்கிறேன். அவன் அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறான், ஏன் அவர்கிட்ட காமிச்சிங்க? அவர் என்ன டாக்டர்? அவர் யமனுக்கு ஏஜென்ட் மாதிரில வேலை செய்கிறாரு அப்படின்னு. நான் என்னமோ சொல்கிறேன், அதுவே விட மாட்டேங்கிறீடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அம்மா நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அடுத்தவன் வர்றவனுக்கு சொல்லலாம்ல, அதுக்காக என்ன செஞ்சுருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு.
தஞ்சாவூருக்கு கொண்டு போயிருக்க வேண்டியது தானே. எதை 109 தஞ்சாவூருக்கு எடுத்துக்கிட்டு போய் அது வழியிலேயே போய் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு நம்மளை பாடாப்படுத்தணுங்கிற ஆசையில் சொல்கிறான். அங்கே கொண்டு போயிருக்க வேண்டியதானேன்னா சரி அடுத்த ஆளுக்கு நான் வச்சுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு அவன் போச்சுட்டான். அடுத்தபடி ஒருத்தன் இதேமாரி துண்டு. நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, துக்கத்துக்கு வர்ற ஆட்கள் துண்டை வாயில் வச்சுக்கிட்டு வர்றாங்களே ஏன்னு தெரிஞ்சுது. அவன் துக்கமாக இருக்கிற மாதிரி சும்மா நடிக்கிறான். நம்மளுக்கே துக்கம் இல்லை, போனது நல்லதுன்னு நினைக்கிறோம். அதில் இவருக்கு என்ன துக்கம், இவர் வீட்டுக்கு அந்தாண்ட உள்ளவர், அவர் வரும்போது வச்சுட்டு வர்றாருன்னா துக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான். இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம், தெரியப்படாதுங்கிறதுக்காக தான் மறைச்சி வச்சுக்கிட்டு இப்படி அப்படிங்கிற விஷயத்த உண்மையை நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த ஆள் வந்தான், தம்பி நான் உட்காருங்கண்ணே. பாட்டி பாட்டி தான் உட்காருங்க. என்ன பண்ணிச்சேன்னு நான் சொன்னேன், இங்கே வலிக்குதுன்னு சொன்னிச்சு, தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. தஞ்சாவூர் சொன்னதான், ஏன்னா மேற்கொண்டு அவனை பேச விடக்கூடாதுங்கிறதுக்காக தஞ்சாவூர்லாம் கொண்டு காமிச்சாச்சுன்னு. சார் வந்தவன் அதோட போகலாம்ல சார், ஒரு காப்பியை குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு போகலாம்ல. ஏன் தஞ்சாவூர் கலைச்சிட்டு போனீங்கிறான். என்னடா இது, தஞ்சாவூரை சொன்னால் விடுவான்னு பார்த்தா இவன் தஞ்சாவூருக்கும் ஒரு கேள்வி கேட்குறானே அப்படின்ட்டு, ஏங்க தஞ்சாவூர் கலைச்சிட்டு போனால் என்னன்னு. அட ஏன் தம்பி, தஞ்சாவூரில் வைத்தியமாக பண்ணுறான், வியாபாரம்ல பண்ணுறான். இப்போ என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன கை வைத்தியமாக பண்ணிருக்கலாம்ல அப்படின்னா. சரி அடுத்த ஆளுக்கு கை வைத்தியம் வச்சுக்கலாம் போட அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டு பார்த்தேங்க. இப்போ என் மனசு கஷ்டமாக, எதை சொன்னாலும் கேள்வி கேட்குறான். இப்போ அவனுக்கு கேள்வி கேட்குறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா, ஏதோ அந்த கிழவியை நான் கொண்டு விட்டது மாதிரியும், இவன் எல்லாம் நீதி விசாரணைக்கு வந்தவன் மாதிரி கேட்குறானே தவிர துக்க விசாரணைக்கு வந்தவன் மாதிரி தெரியல எனக்கு. என்ன அப்புறம் ஒருத்தன் வந்தான், தம்பி நான் உட்காருங்க. பாட்டி பாட்டி தான் என்ன பண்ணிச்சு, அடுத்து அதானே கேட்பான், என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ணலைன்னு. அவனுக்கு அதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன, நான் ஏதாவது சொன்னாதானே அவன் கேட்கலாம். நான் தான் ஒன்றும் பண்ணலைன்னா, ஐயா என்னடா இவன் இந்த மாதிரி ஏடா கூடமாக பேசுகிறானேன்ட்டு அப்புறம் அவனா விதி முடிஞ்சு போச்சுங்க விடுங்க. அது சார் தான்ட்டு போயிட்டான் சார். இப்போது இந்த விதிங்கிறது எதுக்கு சௌரியமாக இருக்குன்னா, காரணம் சொல்ல முடியாமல் ஒன்று நடந்துட்டுன்னு வைங்க, அதுக்கு இதை போட்டோம்னு வைங்க, அவனும் அடங்கிடுவான். இப்போ எது சொன்னாலும் கேள்வி கேட்டான்ல, இப்போ நான் விதி என்னன்ல, இப்போ ஏதாவது சொன்னானா, அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒருத்தங்கிட்ட நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள், இந்த டாக்டர்கிட்ட காமிச்சேன்னு, அது நான் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னு கேட்டால் அவர் எங்கள் ஊரில் வந்து கைராசி டாக்டர்னு அவருக்கு பேருங்க. சென்னையிலலாம் சாயங்காலத்தில் குடும்பத்தோடு பஸ்ஸில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அதை விட பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை, அவ்வளோ கஷ்டம். அது என்னவோ தெரியலைங்க, பஸ்ஸில் ஏறினா லேடிஸுக்கு சீட்டு கிடச்சிது சார், நம்மளுக்கு தான் கிடைக்க மாட்டேது. அன்றைக்கி நானும் என் ஒய்ஃபுக்கு ஏறுறோம், செம்ம கூட்டம், அவளுக்கு எங்கேயும் சீட்டு கிடச்சிச்சு. என்ன தள்ளி 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 தட்ட நம்ம டிரைவர் பக்கத்தில் அந்த இன்ஜின் இருக்குதுல அங்கே நிற்க வச்சிட்டானுங்க. காலெல்லாம் சூடு. திரும்பி பார்க்குறேன், என் ஹைட்டுக்கு பின்னால் நிற்கிறவங்க மட்டும்தான் தெரியுறான். அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியல. எனக்கு என்னென்னா இவள் கரெக்டாக இறங்குவாளோ இல்லையோன்னு, பஸ்ஸு மிஸ் ஆகிட போகிறாளுன்னு. கரெக்டாக ஸ்டாப் வந்து இது இறங்கின காணோம், பின்னால் பார்க்குறேன் காணோம், இறங்கல. வேறு வழியில் வெக்கத்தை விட்டு பரிமளம் பரிமளம்னு கற்றுனேன், இறங்குவான்னு. திடீர்னு ஒரு குரல் கேட்டுது, என்னங்க கூப்பிட்டீங்களேன்னு பார்த்தா வண்டி உள்ளுக்கிற வேறு பரிமளம். அது பாருங்க, அந்த அம்மாவுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டு குரல் என் குரல் தெரில, என்னங்க அது குரல் கேட்டுது. ஆக்சுவலாக அந்த பரிமளம் நம்ம பரிமளத்தை விட பெட்டராக இருந்தது. இல்லை அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு. இறங்கினோன்னு கேட்டேன், என்ன இது அப்படின்னா, ஒரு ஸ்டாப்பிங் போது கரெக்டாக இறங்கணும். அங்கேயே சொல்கிறான், உட்காந்த ஒன்று தூங்கிட்டேன், நல்ல மனசு உங்களை மாதிரியானா. அவங்க என்ன, ஆமாங்க, என்ன டாக்டர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் 40 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் சரியாக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, ஊர் ஊராக சுற்றுறீங்க, அட்லீஸ்ட் எந்த ஊர் போனாலும் சரி கொஞ்சம் வாக்கிங் போங்க, காலையில் எழுந்து ஒரு வாக்கிங் போங்க. நான் விடிய காலையில் பட்டிமன்றம் நடத்துகிறான், காலையில் எழுந்து வாக்கிங் போங்க எல்லாம் சொன்னான்.
நான் என்ன பண்ணேன், ஒய்ஃபுக்கிட்ட, அம்மா 40 வயசு ஆனால் வாக்கிங் முன்னு டாக்டர் சொல்கிறார், உனக்கு ஆயிடுச்சு, வாங்க 2 பேரும் போகலான்னு. இவ சொல்கிறா, என் நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா. அப்போ வாக்கிங் போகிறவனுக்கெல்லாம் கெட்ட மனசு. இல்லைங்க, அப்படி தான் வாக்கிங் போகிறவங்களுக்கெல்லாம் கெட்ட மனசுன்னு ஆயிடுச்சு. வேறு வழியே கிடையாது. அப்புறம் பார்த்தேன், தனியாக வாங்க. பீச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு சார். மெரினால பார்த்தா எல்லா ஜென்ஸும் தனியாக வந்திருக்கான். ஆளுக்கு ஒரு நாய் பிடிச்சின்னு வந்துக்கிறான் வாக்கிங்க்கு. ஒருத்தங்கிட்ட கேட்டேன், என்னங்க நாய் இட்டுன்னு வரீங்க? நீங்கள் வேறுங்க, சௌகரியம் இதான் சார், கூட பேசாது, நம்மளை எதிர்த்து பேசாது, நம்மளுக்கே திடீர்னு மூச்சு வாங்குது வச்சுங்களேன். திடீர்னு அது நீ சிகரெட் நிறைய பிடிக்கிற, அதனால தான் உன்னால் நடக்க முடியல, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. இன்றைக்கி 1/2 கிலோமீட்டர் போனால் போதும்னாக்கா போதும், அதுவும் முடிவு பண்ணிவிடும். நல்லது சார். அப்போ தான் சார், சரி ஓகே என்ன பிரச்சனை? திரும்பி வீட்டுக்கு வர என் ஒய்ஃப் சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு கண்ணு மூடினுக்கிறான். நான் 2ஆவது தூக்கமான, இல்லை நான் தியானம் இருக்கிறேன்னா. அப்போ தான் உண்மையிலே பயந்தேன் சார். தியானம் இருந்தால் அமைதி வரும். அது என்னவோ தெரியல, தமிழ்நாட்டில் தியானம் இருந்தால் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நான் உண்மையிலேயே தியானம் இருக்காளா, இல்லை சாயங்காலம் போட போகிற சண்டைக்கு பாயிண்ட் எடுக்கிறாளா, ஒன்றும் புரியல. என்னன்னு எல்லாமே அப்படி தான். ஒரு டாக்டர் வீட்டுக்கு கூட்டி போனாங்களும் அவங்க இயல்பு அது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனை வரும், வர பிரச்சனையை அழகாக ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். போன பொங்கல் போச்சு இல்லை, இங்கே அது அந்த வாட்ஸ்அப் தான்னு தெரியல. பொங்கல் பொங்கல் அன்றைக்கி சென்னையில் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ண, இந்த வாட்ஸ்அப்பை ஃபார்வேர்ட் பண்ணால் 50 ரூபா பேமெண்ட்டுன்னு வச்சா தான் சார் உருப்படும். எல்லாத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணிடுறது ஃப்ரீ தானே, அச்சு விட்றது குரூப்பாக. எவனோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் சார், பொங்கல் ஆண்களுக்கு, இந்த பொங்கல் இல்லை ஆண்களுக்கு உயிருக்கு பிரச்சனை அப்படின்னு. அது எவனோ வாட்ஸ்அப்பில் கிளப்பி விட்டான். என்னென்னா, ஆண்கள் உயிருக்கு இந்த பொங்கல் பிரச்சனை, அதனால் மனைவிகள் எல்லாம் அகல் விளக்கு ஏற்றி வாசப்பட்டில் வச்சா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறான் பொழுது. அந்த வாட்ஸ்அப்பு என் தங்கச்சிக்கு போயிடுச்சு. என் தங்கச்சி சும்மா இல்லாமல் என் வீட்டுக்கு ஃபோனு லேண்ட்லைனில் வந்தது. என் ஒய்ஃப் தான் எடுத்தா. அப்படின்னு வச்சுட்டான். அவள் 2 வச்சாலே அது எங்கள் சைடு ஆளுன்னு எனக்கு தெரியும். யாருமான? உங்கள் தங்கச்சின்னா. என்னான்னு? உங்கள் தங்கச்சி வேலை இல்லைங்க. என்ன தான் சொன்னானே, ஒன்றும் இல்லை, பொங்கல் ஆண்கள் உயிருக்கு ஆபத்தான, அதனால் ஒய்ஃபுங்களாம் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணுமான்னு. சரி, நீ என்ன உங்கள் தங்கச்சி சொல்லி என்றைக்கிங்க நடக்க போகுதுன்னு போயிட்டா. என் பயம் என்னன்னா, என் தங்கச்சி சொல்கிறது நடக்குதோ இல்லையோ, உயிர் எந்து. அப்படியே மெதுவாக சமையல் போயிட்டு கிச்சன்கிட்ட போயிட்டு, நீ ஏற்ற மாட்டேன்னு நான் சொன்னேன் இல்லைங்க, உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு வேலையே கிடையாது, உங்கள் தங்கச்சி சொல்லி ஏதாவது நடந்துருக்கான்னா. சார், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என் உயிர் தான் நான் கிடச்சிது. நம்ப மாட்டேங்க சார், வெக்கத்தை விட்டு என் தங்கச்சிக்கு நானே ஃபோன் பண்ணி, ஒய்ஃபு தான் அகல் விளக்கு ஏற்றணுமா இல்லை அவங்கவுங்களே ஏற்றிக்கலாமான்னு. சார், உயிர் நம்மளுது சார், நம்ப மாட்டீங்க. ஏற்றிட்டு பக்கத்தில் உட்காந்துருந்தேன், அது வேறு அஞ்சு தொலைக்க போகுதுன்னு. எந்த இடம் போனாலும் பிரச்சனை வரும். பிரச்சனைகளை நீங்கள் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம். பிரச்சனைக்கு பயந்தீர்கள் என்றால் பயம்தான் வாழ்க்கையை கெடுக்கும். சார், டெல்லி நல்ல ஊர், 3 நாள் இருந்துட்டு வரலான்னு புறப்பட்டோம். ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டு. இறங்கினோன்னா ஹோட்டல்கார பந்தாவாக ஆரம்பித்தான். ஏறினேன் நானே, என் ஒய்ஃபு, என் பையன். ஹோட்டலுக்கு போனேன். இந்த நிறைய படிக்கிறதுலையும் கச்சாமச்சான்னு எல்லாத்தையும் படிக்கிறதுலையும் இருக்கிற பிரச்சனை இதுதான். இப்போ டாக்டர் சார்லாம் வெறும் ரிசர்ச், மனித குலத்தை காப்பாற்றுறது. நாங்கள் அப்படி இல்லை, எந்த துண்டு பேப்பர் எந்த சின்ன சம்பவம் வந்தாலும் படிப்போம். அதை ஏதாவது முடிஞ்சால் மேடையில் சொல்லாமல் ஆசைப்படுவோம். நான் ரூம் கீயை கொடுத்தான் சார், 2nd ஃப்ளோரு. திடீர்னு மண்டையில் ஒரு ஞாபகம் வந்தது. என்ன, எங்கேயோ படித்தது. இந்த மூளை இருக்குது தெரியுமா, வித்தியாசமான ஒரு படைப்பு சார், ஆண்டவன் நம்ம கொடுத்தது. நீங்கள் நிறைய படிங்களேன், எல்லாமே எப்போயுமே ஞாபகம் இருக்காது. இப்போ நீங்கள் எல்கேஜியில் இருக்கும்போது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேணாம் படிச்சிருப்போம். அது எப்போவுமே ஞாபகம், ஆனால் எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ ஞாபகப்படுத்தும். அதான் மூளை. எப்போவோ படிச்சதுங்க. அந்த ரிசப்ஷனில் போய் கீ வாங்கும்போது ஞாபகம் வந்தது. என்னென்னு, வெளி மாநிலங்களுக்கு போய் ஹோட்டலில் தங்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கவும். சில ஹோட்டலில் கட்டிலுக்கு மேலே சுவற்றில் கண்ணாடி, நிலை கண்ணாடி வைத்து அது உள்ளே கேமரா வச்சுருக்காங்க. நீங்கள் இருக்கும்போது அதை ஷூட் பண்ணி நெட்டில் விட்டுருவானுங்கன்னு போட்டுருந்தது. படிச்சுது பக்குன்னு ஆயிடுச்சு. டெல்லி வேறையா, என்ன பண்ணுறது? டக்குனு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நீ என்ன பண்ணுற,
குழந்தை சூட்கேஸ் லிஃப்ட்டில் வா, செகண்ட் ஃப்ளோர். ஒன்று சாவி வாங்கினேன், படிக்கட்டில் ஓடி ரூமை திறந்து லைட்டை போட்டு பார்க்குறேன். நான் படித்த மாதிரியே இருக்குது. கட்டில், ப்ளைவுடு, நடுவில் ஒரு அடிக்கு நிலக்கண்ணாடி, மிரர். அடாடா! ஆனால் அது கூடவே இன்னொன்று படித்தேன். என்ன அப்போது? ஆனால் உள்ள கேமரா இருக்கா இல்லையா என்று நீங்களே கண்டுபிடித்து விடலாம். எப்படி என்றால், ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு அந்த கண்ணாடியில் அடியுங்கள். ஒளி ஊடுருவுச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம், ஒளி ஊடுருவாமல் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இருக்குதுன்னு அர்த்தம். படிச்சிருக்கேன். டக்குன்னு நான் பண்ண எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் லைட் எடுத்து செல்ஃபோன்லேருந்து அப்படி சார் அடிக்கும்போது தான் திடீர்னு மறந்துட்டேன். ஊடுருவுச்சுன்னா இல்லையா, ஊடுருவலைன்னா இல்லையா? திரும்பி பார்க்குறேன், என் ஒய்ஃபு குழந்த சூட்கேஸோட காலையில் இருக்கிறா. இங்கே என்ன வந்து சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா அவகிட்ட சொல்ல முடியாதுங்க, இந்த மாதிரி கேமராலாம் அத்தோடு முடிஞ்சுது, அத்தோடு ஃபினிஷ். நான் தொலைச்சிருவா, கேட்கவும் முடியாது. ஊடுருவதா பாருன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ஊடுருவதுன்னு சொன்னால் அவளுக்கு புரியாது. அவள் இங்கிலீஷ் மீடியம் வச்சவா, சரியா? புரியாது. ஊடுருவத்துக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தமிழ் மீடியம் வச்சவன். எதுக்கு பிரச்சனை வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதிரிங்க சார் இருந்த 3 நாள் நம்ம வள்ளலார் மாதிரியே மூஞ்சிக்கினே உட்காந்துது. வேறு வழி இல்லைங்க, வேறு வழி இல்லை சார். சில வாட்டி அவங்க பெண்கள் வந்து இல்லை ஷார்ப்புங்க, அவ்வளோ ஷார்ப்பு, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. சார் என்னங்க சிபிஐலாம் விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் மூஞ்சி பார்த்தவுடனே நம்ம பண்ண தப்ப கடன்னு சொல்லுவாங்க சார். ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்தா வரோம். நம்ம ஆளுக்கு பாருங்கள் சண்டையை போட தெரியாது. தெரியல ஆம்பளை சாதாரணமாக ஆம்பளைங்களுக்கு பேசவே வராது. சண்டைன்னு வந்தால் சுத்தம் ஜீரோ நம்ப சார். ஏதோ பிரச்சனை சண்டை ஆரம்பிக்கும் போதே இவன் கேட்பான் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவா. டே இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை சார், சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வச்சு ஏன் கிமு கிபி எல்லாம் எடுக்கும். அன்றைக்கி கூட நீங்கள் என்ன திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஏறும்போதுன்னு நமக்கு பயமாக இருக்கும். மைண்டு வயசுலாம் இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சான்னு. அவங்கள மாதிரி ஷார்ப்பு கிடையாதுங்க. ஒரு ஆள் டெய்லி ஞாயிற்றுக்கிழமையான 11 மணிக்கு எழுந்துக்கிறான் சார். அன்றைக்கின்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்கிறான், சேவ் பண்ணுறான், டை கட்டுறான், பளபளன்னு ஷூ பாலிஷ் போடுறான், கிளம்புறான். ஏதோ தப்பு பண்ண போகிறான். ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நேராக கேட்டால் இல்லைம்மா, ஏதாவது போய் சொல்லுவான். சண்டை எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டை? அந்த அம்மா எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க தெரியுமா? வந்தது எங்கே அப்படின்ச்சு. நம்ம ஆளுக்கு பொய் சொல்ல வராது. ஒன்று பொய் சொல்லும்போது என்ன பண்ணுவோம், குரலை ஒசத்துவோம் ஆட்டோமேட்டிக்காக. அது ஆம்பளைங்களோட வீக்னஸ். என்னையா கேட்ட, என்னையா டே உன்னை தாண்டா கேட்குது, அதுக்கிட்டே என்ன கேட்டேன்ற. என்னையா கேட்ட, எங்கள் எம்டி வராரு, ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். பொய்ன்னு இவளுக்கு தெரியும், ஆனால் பொய்ன்னு நிரூபிக்க முடியாது. நான் உஷார் சார். டக்குன்னு விளையாடுற பையனை கூப்பிட்டா, டே ஏரோப்ளைனை கிட்ட பார்க்க போகிறேன்னு, அப்பா ஏர்போர்ட்டு போகிறாரு கூட போகணும். அவங்க ஷார்ப்பே வராதுங்க. சில வாட்டி அவங்களுடைய குரலுடைய டோனே நமக்கு பயமாக இருக்கும். சார் சர்க்கஸுக்கு போனேன் சார் ஒய்ஃபை கூட்டிகிட்டு. இந்த சர்க்கஸ்லாம் எனக்கு பிடிக்காது, ஒய்ஃபுக்கு பிடிக்கும், அதனால் போனேன். சர்க்கஸில் உட்காந்துக்கிறேன். ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாங்க சார், பெரிய வட்டம் உட்டு, அதில் அவனை கையை இப்படி வச்சுட்டு கட்டிட்டு அந்த வட்டம் சொல்லுது. இந்த கேமராமேன் ஃபோட்டோகிராஃபர் இருக்கிற இடத்துல ஒரு லேடி கண்ணை கட்டிடுச்சு. ஒரு 10 கத்தி சருன்னு அடியுது. அந்த சுற்றி இருக்கிற ஆள் மேலே படலை. எல்லாம் கை தட்டினாங்க, நானும் கை தட்டினேன். கை தட்டினேன், அதோட விட வேண்டியது தானே. நான் நம்ம தான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா ஒரு பெரிய புட்சாலின்னு நினைப்பு. எது ஏற்கனவே 3 சர்க்கஸ் கம்பெனி நடத்தணும் நாட்டம். என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், இல்லை இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டில் எப்போவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அவள் இல்லைண்ணா எனக்கு ஒன்று ஈகோ. நான் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவன், உனக்கு தெரியுமா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அவள் சொன்னான், சத்தியமாக சொல்கிறேன் அது ஒய்ஃப் இல்லை அண்ணா. அட ஆமாங்க அது ஒய்ஃப் இல்லைங்க, எனக்கு தெரியுங்க அப்படின்னா. எப்படி சொல்கிறேன்னா, இதே கண்டி அவள் ஒய்ஃபாக இருந்தால் இன்னும் 6-7 கத்தி உள்ளே இறங்கியிருக்கணும் சார். 6-7 கத்தி உள்ளே இறங்கிட்டீங்கன்னு சொன்னேன். அந்த அந்த வாய்ஸ் இருக்குல்ல, மாடுலேஷனு, பயந்துட்டேன். நல்ல காலம் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறோம், வரும் பிரச்சனை வரும் சார். பிரச்சனை வந்ததுன்னா அதை பாசிட்டிவாக என்றைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்கிறோம். இல்லை சமாளிக்க தெரியணும். நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை. இந்த பேப்பரில் பார்க்குறான் சார், 6 பெண்களை மணந்த
காதல் மன்னன் கைது. ஒன்று அது இல்லாமல் இந்த பத்திரிக்கைக்காரங்களை சில வாட்டி எனக்கு கோவம் வரும் சார். சரியா, 6 பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தான். அவனை எப்படி நீ காதல் மன்னன் எழுதுவேன்? நிறைய தமிழ் பத்திரிகையில் காதல் மன்னன் கைது தான் வரும். தப்பு இல்லையா? நீ என்ன சொல்ல வர? மீதி பேரையும் அதே மாதிரி மாற்றத்துக்கு மோட்டிவேட் பண்ணுறியா என்னன்னே தெரியல. உடனே இவன் 6 பேருடைய கெடுத்துட்டான், 6 பேர் சாவடிக்கோ, அப்படி யோசிக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம பிபி ஏறும். நம்ம இப்படி யோசிக்கணும். ஒன்று வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியாமல் இருக்குமே, 5 6 மாட்டலன்னா இன்னும் 7 8ன்னு போவான். அப்படி தான் சார் பிரச்சனை வரும். வர பிரச்சனையை நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அதை பாசிட்டிவாக நினச்சிங்கனாலே நாம் வாழ தெரிந்து கொண்டு விட்டோம் என்று அர்த்தம். பாசிட்டிவாக நினைக்கணும், வேறு வழியே கிடையாது. சார் கோயிலுக்கு போகிறேன் சார், ஐயர்கிட்ட ஒய்ஃபோட கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டு கொடுத்தேன், நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன் நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறந்துடும். ஏன் நட்சத்திரம் எனக்கு ஞாபகம் இருந்தது சொல்லிட்டேன். அவர் ஐயர் போக மாட்டார். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு, மாட்டிக்கினேன், மறந்துட்டேன். ஐயர் விட மாட்டார். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. போய் இவன் சொல்லுவான்னு பார்க்குற சொல்ல மாட்டான். அவன் என்னையே பார்க்குறான். நான் சொல்லுவானா மறந்துட்டேன்னு சார், நான் மட்டும் மறந்துட்டேன் தெரியலேன்னு சொல்லியிருந்தேன்னா போடும்போதெல்லாம் எனக்கு அர்ச்சனை விழுந்துருக்கும் இல்லை. அவன் சொல்ல மாட்டான். இருந்தாலும் உள்ளே போக மாட்டார். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு. அப்போ தான் சார் தெரிஞ்சுது ஏன் நிறைய ஜென்ஸு கோயிலுக்கு வந்தால் சாமி மேலே அர்ச்சனை பண்ணணுவான். புத்தாலி என்ன இருந்தாலும் நம்மளுக்கு சீனியர், நம்ம அதில் மாட்டிக்கணும், வேறு வழி இல்லை. பார்த்தேன் டக்குன்னு ஒன்று தான். இல்லைம்மா, இந்த ஸ்தல புராணத்தில் எப்படின்னா அவங்கவுங்க வாயால் சொன்னால் தான் பலிக்குமா. ஐயர் சொன்னார். சார் பாசிட்டிவாக நினைவுங்கள், வாழ்க்கை இனிக்கும். ரொம்ப பெரிய பிரச்சனையே கிடையாது சார். சுவாமி சின்மயானந்தா ஒரு முறை பெங்களூர்லேருந்து டெல்லி போகிறாரு. டெல்லியில் இறங்க முடியல, ஏன்னா கடும் பனி, புகை மூட்டம். திருப்பி பெங்களூர் வருது வண்டி. மறுபடியும் இங்கே பெங்களூர் கிட்ட வரும்போது டெல்லியிலேருந்து இன்ஃபர்மேஷன் கிளியர் ஆகிடுச்சு, திரும்பி வாங்கன்னு. திரும்பி இது போகுது. எல்லா பேசஞ்சரும் குதிச்சான். இதை நான் 3 வாட்டி அப் அண்ட் டவுன் அப்படின்னு. சுவாமி சின்மயானந்தா பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து சாமிஜிக்கிட்ட கேட்டார், சாமி உங்களுக்கு எப்படி அமைதியாக இருக்கீங்க, டென்ஷன் இல்லாமல்? அவர் சொன்னார், அப்படி பார்க்கக்கூடாதுப்பா, ஒரு டிக்கெட்டில் 3 வாட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த மாதிரி பாருன்னு. பாசிட்டிவ் திங்கிங். சார் மதர் தெரசா கல்கட்டாவிலேருந்து இதே மாதிரி தான் டெல்லி ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் 6 மணி போயிட்டாங்க. திடீர்னு சொன்னாங்க 2 ஹவர் டிலே. எல்லா பேசஞ்சரும் போட்டு உரிச்சு எடுத்தானுங்க. அங்கே 2 ஹவர் டிலே. வெளியும் போக முடியாது, உள்ளே முடியாதுன்னு. மதர் தெரசா தேங்க்ஸ் கடவுளுக்கு நன்றினாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டான், மதர் உங்களுக்கு எப்படி 2 ஹவர் டிலேன்னு? தெரசா சொன்னாங்களாம், இல்லை ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு சரியா, அதனால் நான் சரியாக ப்ரே பண்ணவே இல்லை, அவசரமாக ப்ரே பண்ணிட்டு வந்தேன், கடவுளோட கருணை 2 ஹவர் கிடச்சிது ப்ரே பண்ணுறதுக்குன்னாங்க. ஆக எல்லா இடங்களிலும் பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால்